Hi friends, நான் உங்க சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்னைக்கு நம்ம அடுப்பில்லாம நெருப்பில்லாம 5 நிமிஷத்துல சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஹாலிடேஸ்ல வீட்ல இருக்க குழந்தைங்களுக்கு சட்டுன்னு இது போல ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல 3/4 கப் அளவுக்கு நான் இன்னைக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்க போறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான பொட்டுக்கடலையா சேர்த்துக்கோங்க. சேர்க்கறதுக்கு முன்னாடி கையால் இது போல் எடுத்துட்டு உடச்சி பாருங்கள். நல்லா இது போல் உடஞ்சதுன்னா நீங்கள் அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நமுத்து போன மாதிரி இருந்ததுன்னா ஒரு பேனில் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலர் மாறாமல் வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 3/4 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சர்க்கரை தான் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் கூட சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அளவுகள் எல்லாம் ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப் எதுவும் இல்லைன்னா நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற டம்ளரில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பவுடராக இருந்தால் அதை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். என்னதான் நம்ம ஃபைன் பவுடர் அரைச்சாலும் அதில் கொஞ்சம் குருணைகள் இருக்கும். நம்ம அரைச்சிட்டு வந்ததை ஜல்லடையில் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சிட்டு எடுத்துக்கலாம். குருணைகள் ஏதாவது இருந்தால் அந்தளவுக்கு பர்ஃபெக்டான லட்டு நமக்கு கிடைக்காது. நல்லா இது போல் ஜலிச்சிட்டு செய்யும்போது தான் நமக்கு பர்ஃபெக்டான லட்டு கிடைக்கும். பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வந்த மாவில் இருந்த குருணைகள் எல்லாமே வந்திருக்கு. இதை சேர்த்துட்டு பண்ணக்கூடாது. பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஜலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்த 3/4 கப் பொட்டுக்கடலைக்கு 1/2 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துட்டு பண்ணலாம். இல்லைனா வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்தையும் ஒரே அடியாக சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து பாருங்கள். நான் இது பண்ணுறதுக்கு எனக்கு 1/2 கப் அளவுக்கு நெய் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் எடுக்கிற மாவு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நெய் கூடவோ குறையவோ ஆகலாம். அதனால ஃபஸ்ட்டே மொத்தத்தையும் சேர்த்துட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். மாவு கரெக்டான பக்குவத்துக்கு வந்ததை எப்படி கண்டுபிடிக்கணும்னா கையில் எடுத்துட்டு இது போல் ஒரு ப்ரெஸ் கொடுத்து பாருங்கள். மாவு உதிராமல் நல்லா கெட்டியாக வரணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ எடுத்து பண்ணால் உதிராமல் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. மாவு இந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு லட்டு தேவைப்படுதோ அந்த சைஸ்க்கு உருண்டைகளாக உருட்டிக்கலாம். கையில் நெய் எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ண வேண்டாம். நம்ம மாவில் சேர்த்துருக்க நெய்யே கரெக்டாக இருக்கும். நம்ம கையில் ஒட்டாமல் தான் வரும். இந்த லட்டுவை ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் நம்ம உருட்ட வேணாம். ஜென்டிலாக சாஃப்டாக உருட்டினாலே லட்டு ரொம்ப சூப்பராக வந்துடும். பாருங்கள், நம்ம அடுப்பு பக்கமே போகாமல் 3 நிமிஷத்தில் ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்வீட் லட்டை நான் ப்ளைனாக பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட முந்திரி, பாதாம், பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வறுத்த வேர்க்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம லட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக சூப்பரான லட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் இதே போல் நிறைய வெரைட்டியில் லட்டு ரெசிபி பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் மேலே பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோவோட லாஸ்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட இந்த லட்டு ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய்.